Hey guys, வெல்கம் டு சைஸ் vlog. நான் உங்கள் சாய். இன்றைக்கான vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தமிழ் நியூ இயர். ஓகே, ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு எவ்ரி ஒன். இந்த vlogல நம்ம எங்கே போக போகிறோன்னா, கோயிலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி எல்லாருமே கோயிலுக்கு போவீங்க, நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம். எந்த கோயிலுக்குன்னா, சத்தியமங்கலத்தில் அம்மாவோட அழகர் கோயில் இருக்குது. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். ஓகே ஓகே நம்ம அப்படியே போய் ரெடி ஆகிட்டு கிளம்பலாம். முன்னாடி எல்லாம் எடுத்து வைக்கணும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கணும். எல்லாமே கலைஞ்சிருக்கு. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ பெட்ஷீட்லாம் மடித்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கீழே போகணும். போயிட்டு தண்ணி குடித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். அது ஓகே, வாங்க நம்ம கீழே போயிடலாம். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு vlog வரலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் அப்படியே போய் கிளம்பி ரெடி ஆகிடலாம். வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், பிகாஸ் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ நான் போய் ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வந்துடுறேன். ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவங்களுக்கு மறுபடியும் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஓகே ஓகே கைஸ், ரொம்ப லைட்னிங் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்அப் தான் பண்ணும். இன்றைக்கி அவுட்ஃபிட் என்னென்னா எனக்கு காட்டுறேன். நான் நேவி ப்ளூ ஷர்ட் ஒன்று எடுத்திருக்கேன். நேவி ப்ளூ ஷர்ட், அப்புறம் ஒரு லைட் சாண்டில் கலரில் பேண்ட். ஓகே, இன்றைக்கி இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஓகே, லெட் கெட் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு மறுபடியும் வரேன். கைஸ், நம்ம ரெடி ஆகியாச்சு. வாய்ஸ் கிளியராக கேட்குமான்னு தெரில, ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம ரெடி ஆகியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ். இன்றைக்கி என்னென்ன ஆக்சசரிஸ் பண்ண போகிறோன்னா, சில்வர் செயின், தென் சில்வர் பிரேஸ்லெட் வேர் பண்ணிடலாம். Silver bracelet, then a watch, then again accessories. ஓகே, நம்ம வந்து கன்னியூ ஆகும். இதுதான் போய் டீ குடிச்சிட்டே வரணும். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஐ மே திங்க் ரொம்ப நேரம் கூட ஆகலாம். இன்னொன்று மறந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு கொஞ்சம் க்ரீம் ஒன்று அப்பணும். ஓகே, க்ரீம் போய் கேமரா திருப்பிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறோம் ஃபேஸில். எடுத்துக்கேன். அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். ஃபோர்ஹெட்டில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெக்ஸ் கட்டிக்கிறேன். லைட்டாக அப்ளை பண்ணுங்க, பிகாஸ் அதிகமாக அப்ளை பண்ண எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு இல்லை எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் இல்லை ஃபேஷியலுக்கு. தென் ஹேர் செட் பண்ணணும். இப்படி தான் செட் பண்ணிகிட்ருப்பேன் இப்போது. ஓகே கைஸ், நான் அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி கீழே போகலான்னு தான் போயிட்டுருந்தேன். நடுவில் ஒரு ஒர்க் கொடுத்தனால மேலே வந்த மொட்டை மாடிக்கு. ஸோ மேலே வந்தப்போ தான் பார்த்தேன், இந்த சீனரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கும் காட்டலான்னு வெயிட் வந்துட்டேன். ஸோ இருங்க காட்டுறேன், பாருங்களேன். கேமராவில் சரியாக தெரியல, பட் அந்த இடம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஒரு மாதிரி பிங்கிஷாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பிங்கிஷாக இருக்குது. கேமராவில் தெரியல, பட் இப்போ ஓகே, இந்த மாதிரி தான்.
இதை விட இன்னும் கொஞ்சம் பிங்கிஷ் கலராக டார்க்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, அந்த வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். கார் வெளியே நிற்கிது, கிளம்பி போகலாம். இப்போ மேலே வந்திருக்கோம், அப்படியே கீழே போயிட்டுருக்கோம். கீழே போயிட்டு அப்புறம் நான் கீழே போனேன். பட் கீழே கொஞ்சம் நாய்ஸாக இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. என்கிட்ட மைக்கில் எதுவும் கிடையாது. ஸோ அதுதான். ஓகே கைஸ், நான் காரில் போகும்போது உங்களுக்கு மீதி விலாக் ஷேர் பண்ணுறேன். அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் காரில் போகும்போது மிச்ச விலாகையும் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு விலாக் ரொம்ப போகணும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாக. ஆக்சுவலி இங்கே இது வளர்ந்துருக்கு, எல்லாம் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே, பார்க்கலாம். வரட்டும் எல்லாம். நம்மளும் போய் உட்காருவோம் கொஞ்ச நேரம். அப்படியே காரில் போனால் தூக்கம் வரும் போகணும்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டு. மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலி லீவில் இருக்கேன். ஸோ எப்போவுமே நான் 9 o'clock 9:30 to 10 தான் எந்திரிப்பேன். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ காரில் போனால் தூங்க கூட சான்சஸ் இருக்குது. எப்படின்னு தெரில, பார்க்கலாம். போகும்போது தான் தெரியும். ஓகே கைஸ், நான் காரில் போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். நம்ம கார் ஏறியாச்சு. அத்தை வரணும், வந்தால் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நம்ம வர்றதுக்கு தான் டைம் ஆகுது. வந்துட்டாங்கன்னா நம்ம கிளம்பி போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் நினைக்கிறேன். கொஞ்சம் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட மைக் இல்லை. ஸோ டைம் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஸ்க்ரீனு கட் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். அவங்க வந்தாங்கன்னா கிளம்பிடலாம். மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கிளம்பலாம்னு சொன்னாங்க. டைம் பாருங்கள், திருப்பி தான் தெரியும். 6:20 ஆச்சு, இன்னுமே கிளம்பல. டைம் ஆகிட்டே தான் இருக்குது. மைக் இல்லாமல் எடுக்க முடியாது போல் சத்தியமாக. சரி ஓகே, நம்ம அப்படியே டீ குடிக்கலாம். அதான் வீட்டில் குடிச்சிட்டு வந்தோம், மறுபடியும் போய் குடிக்கலாம். அப்படியே குடிச்சிட்டு போய் எங்கள் அத்தையை கூப்பிட்டு வரேன். ஓகே, நம்ம போவோம். வரமா அப்படியே அவங்கள கூப்பிட்டு அப்படியே போவோம். கொஞ்ச நேரத்தில் அலாரம் வைக்கிறதுங்க எங்கள் மணிக்கு. நம்ம போய் அவங்க கூப்பிட்டு அப்படியே கிளம்பி போனோன்னா ஆக்சுவலி 3 o'clock 2 o'clock வரணுன்றாங்க. இங்கேருந்து சத்தியமங்கலம் போகிறதுக்கே 2 hours ஆயிரும். எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரில. அப்போ வ்ளாக் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி புது ஃபீலாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது வரைக்கும் எடுத்ததில்லை. எடுத்துருந்தா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்துடலாம். கூப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு வியூ பண்ணுவோம். அப்படியே போக வேண்டியதான். இன்னும் உள்ளே போகணும். ரொம்ப நேரம் நடக்க வைக்கிறவங்க. ஐயா, ஐ காட் தெம். வந்துட்டாங்கோ. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன டிஸ்டர்பன்ஸ், அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன். நடுவில் வந்து என் தம்பி கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, நம்ம மறுபடியும் கண்டினியூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அத்தையை கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நேராக காரில் ஏறி அந்த கிளம்பி போக வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு காரில் வ்ளாக் பண்ண வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபுல்லாக சவுண்டாக இருக்கும், நாய்ஸாக இருக்கும். அதனால் நான் சும்மா ஒரு 20-30 செகண்ட்ஸ்க்கு கிளிப் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இல்லாட்டினா நான் போகிற வழி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சரி ஓகே, கார் வந்துருச்சு. நம்ம அப்படியே ஏறி போய் கிளம்பலாம். கிளம்பலாம். கார் வந்துருச்சு. சரி ஓகே, மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணேன் வாய்ஸ்லாம். ஏன்னா அங்கே எடுக்கவே முடியல சுத்தமாக. செம்ம நாய்ஸ்னா என் வாய்ஸே கேட்காது. ஸோ அதனால தான் வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம அப்படியே இப்போ எந்த ரோட்டில் போய்ட்டுருக்கோன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டும் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த வழியாக தான் போகணுன்னு சொன்னாங்க. அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ.
எனக்கெல்லாம் வழி தெரியாது எங்கே போகிறோன்னு. அப்படியே போவோம். அந்த சன்ஸ் ரைஸ் பாருங்களேன், அது எப்படி சொல்லணும்னா தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவ்வளோ அழகாக இருந்துச்சு சன்ரைஸு. நான் ஆக்சுவலி போகிற வழி ஃபுல்லாக அதே தான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு சாங்ஸ் கேட்டே தான் போக பிடிக்கும், பட் சாங்கே போடலை. நானும் ஹெட்செட் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்னா, ஸோ என்னாலேயும் சாங் கேட்க முடியல. அதனால் அப்படியே ட்ராவலாக ஆரம்பிச்சிட்டோம். நான் இதோட அந்த கிளிப்பையும் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் போயிட்டு விலாக். எங்கே இருக்கோன்னா சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். டீ காஃபியில் இப்போ தான் குடிச்சு முடிச்சோம். கடை பேர் வந்து தெரில, பட் அந்த கடையில் தான் சாப்பிட்டோம். அதான் டீ காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து கிளம்புறோம். கார் இங்கே தான் நிற்கிது. அடுத்து கிளம்பலாம். அப்படியே கோயிலுக்கு தான் நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு தான் போயிட்டு அங்கே வாக் பண்ணலாம். கஷ்டமாக தான் இருக்குது, இது மைக் இல்லாமல் ரொம்பவே கஷ்டம். மைக் இல்லைன்னா எடுக்கவே முடியாது போல். சொல்லணும்னு நினைக்கிது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. மார்னிங் நிறைய கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். அப்படி இந்த கோயிலுக்கு போய்ட்டு மிச்ச விலாக கன்டினியூ பண்ணுறேன். காரில் சத்தியமாக விலாக் எடுக்க முடியல, பிகாஸ் ஒரே நாய்ஸாக இருந்துச்சா. அதனால தான் விலாக் காரில் எடுக்க முடியல. அதுதான் நான் இங்கே வந்துட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்படியே கிளம்பலாம். கிளம்பிட்டு கோயிலுக்கு தான் நேராக கோயிலுக்கு போய்ட்டு மிச்சத்தை கன்டினியூ பண்ணுறேன். இப்போ இதுவே கேட்குமான்னு தெரில. நான் வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும், எல்லாம் செக் பண்ணணும். மண்டபம் இப்போ எந்த ரோட்டில் போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பவானி டேம் போகிற ரோடு. ஸோ நம்ம 4 ரோடு கரெக்டாக கொஞ்சம் தூரம் போனால் 4 ரோடு பிரியும். அதில் நம்ம ரைட் எடுத்தோன்னா பவானி டேம் போய்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம போகிற கோயில் வரும். ஸோ நம்ம இப்போ போவோம். அங்கே பாருங்களேன், இலையெல்லாம் எல்லாமே காஞ்சிருச்சு. சில இதில் மட்டும்தான் இலை பச்சை பசேன்னு இருக்குது, மற்ற எல்லாமே காஞ்சிருச்சு. வெயில்னால் எல்லாமே இப்போ நேச்சரே ஒரு மாதிரி ஆகுது. ஓகே, நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆகும். சாங்கே போடல கைஸ், வண்டியில் ஒரே ஃபீலிங்காக போச்சு. சரி ஓகே, எல்லோரும் பார்த்துட்ருங்க, நம்ம போவோம் அப்படியே. ஓகே, நான் அப்படியே போய் கோயிலில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். டாடா. கோயிலுக்கு வந்துட்டோம் கைஸ். ஆனால் ஃபஸ்ட்டு போர். கோயிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட்டேன். அடுத்து வீட்டில் எல்லாம் பொங்கல் செஞ்சிட்ருக்காங்க, அதை சாப்பிட்டேன். மத்தியானம் சாப்பாடு சொல்லிட்டாங்களாம், அதுவும் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ எல்லோரும் அங்கே பொங்கல் செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து கோயிலுக்கு ஃப்ரண்ட் கேட்டில் பேக் கேட்டில் நின்றுட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு தெரில. அப்படியே எங்கேயாச்சும் போகலாம். இங்கே நம்ம காசின்னு ஒரு 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்க கூடயே நம்ம ஜாலி பண்ணலாம் வாங்க. இங்கே ஒரு கோளாறு பாய் இருக்காப்புல, அந்த கோளாரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை எல்லோரும் உட்காந்து தட்டிகிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அடுத்து பொங்கல் போட்டு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இன்றைக்கி என் டே லைஃப் இப்படி தான் போக போகுது. இங்கே முடிச்சுட்டு இன்னொரு கோயில் இருக்குது, அது வடவழியில் தான். ஸோ அங்கேயும் போகணும். ஃபஸ்ட்டு இங்கே முடிப்போம், இதை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போகிற விலாக் காட்டுறேன். ஓகே, இங்கே எங்கேயோ தண்ணி இருக்குன்னாங்க, பாட்டு வருவோம். ப்ரோ நம்ம தம்பியை இப்போ கூப்பிட்ருக்கோம். ஃப்ளேவர் உங்களுக்கு விலாகில் வர்றது பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சரி வாங்க. சரி இருங்க, நாங்கள் அரிசி போட்டு கன்டினியூ பண்ணுறோம். தண்ணி பாட்டு வருவோம். இங்கே எங்கேயோ தண்ணி இருக்குன்னாங்க, அங்கே போய் பார்க்கலாம். எங்கடா வழி காணோம். நம்ம போகிறது தான் வழி. எல்லாம் அப்படி இதாக இருக்கும். ஆக்சுவலி வழி அப்படி இருக்குது, நான் தான் மாற்றி வந்துட்டேன். இங்கே 2 பேர் கிரிஞ்சு பண்ணி சுற்றிட்டு இருக்கிறானுங்க. ஒப்சிட், தண்ணியை காணும் கைஸ், ஏமாற்றிட்டானுங்க. சரி தண்ணின்னு சொன்னாங்க, இப்போ பாருங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே தண்ணியே காணும், சுத்தமாக தண்ணி இல்லை, வெறும் கல்
செடி இது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள். போக வேண்டியதுதான். வி ஃபவுண்ட் நிழல். எனக்கு இந்த நிழல் தான் வேணும்னு தேடிட்டு இருந்தேன், கிடச்சிச்சு. தலைவர் டெவில், நம்ம டெவில் இவர் தான். அப்படியே நம்ம மூவ் ஆன் ஆகலாம். நீங்கள் வந்துட்டு செம்ம போர் அடிக்க வச்சிட்டாங்கப்பா. நம்ம ஈவினிங் பிளான் போட்டு போவோம் கைஸ். எங்கேயாச்சும் பிளானிங் போடுவோம். ஒரே காடு ஃபுல்லாக தான் இருக்குது. நான் தேடி வந்த தண்ணி காணோம். எங்கடா தண்ணி? நான் சொன்னேன் இருக்கும்னு. தண்ணி காணோன்னு என்னை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. தண்ணி இருக்கும் ஒரு குழியில் போடுவோன்னு சொல்லி வந்தேன். என்னை ஏமாற்றிட்டாங்க எல்லாம். இந்த குழியில் பாருங்களேன், உட்காந்து குழியில் நான் காட்டுற ஒரு நிமிஷத்துக்கு பாரு, ஃபுல்லாக குழி தான். சுத்தமாக தண்ணி இல்லை, வெறும் குழி மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி என்ன தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? குழி குழியாக இருக்குது, சுற்றி குழி தான். பாருங்க, கோழியெல்லாம் சுற்றிட்டுருக்கு உள்ள. தெரியுதா? உள்ள ஆறு ஓடும். அதோ அங்கே தான் கோழி இருக்குது. சாரி ப்ரோ. மறுபடியும் கோயிலுக்கு போவோம். எவ்வளோ நேரம் இந்த கோயிலே இருக்க போகிறோன்னு தெரில. கடைசியில் என்ன பேர் கிரில்ஸாக மாற்றிட்டானுங்க. இப்படி காட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வந்து இன்னும் 2 மணி நேரம் இங்கே இருக்கணுமா? வெயில் வேறு தாங்கலை, சுள்ளுன்னு அடிக்குது. ஐ திங்க் 30 டிகிரியாவது இருக்கும். ஒரு 13 இருக்காது, ஒரு 24 டிகிரிக்கு மேலேயாச்சும் இருக்கும். ஓகே, போய் பொங்கல் செஞ்சாங்க, பொங்கல் சாப்பிட்டு போய் படுத்து தூங்குவோம். ஆனால் காரில் வரும்போது வ்ளாக் எடுக்கவே முடியல, ஃபுல்லாக நாய்ஸாக டிஸ்டர்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எடுக்க முடியல. அதுதான் இங்கே வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இங்கே முடிச்சுட்டு நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போவோம். அதை நான் எங்கேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், என்னை ஃபுல்லாக காட்டு பகுதி எங்கேயோ சுற்ற வச்சிட்ருக்கானுங்க. பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். எனக்கு எதாவது ஆச்சுன்னா இவன் தான் பொறுப்பு. இந்த வீடியோவை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போவோம், போய் பொங்கல் சாப்பிட்டு நான் பொங்கலை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன பொங்கல் செய்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. என்னதுடா பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க, ஆனால் தண்ணி மட்டும் விட மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் அநியாயம். நம்ம கிரிஞ்சு பாய் ஒருத்தர் வந்துட்டார். தட் இஸ் த கிரிஞ்சு பாய், மை பிரதர். ஓகே, வெயில் தாங்க முடியல, ஃபுல்லுன்னு அடிக்குது. நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குறேன். உங்களுக்கு மறுபடியும் கன்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம போவோம். ஃபஸ்ட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் இனிமேல் தான். ஸோ சேட், தண்ணி கூட கிடைக்கல பார்த்தீங்களா? நான் வந்து ஏதோ காட்டுக்குள்ளே மாட்டின ஃபீல் எனக்கு இருக்குது. இந்த ஷர்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உண்மையாகவே இதை போட சொன்னான், ஆனால் முடியல. சரி, நான் உங்களுக்கு வீடியோ மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் கழிச்சு முடியல, போயிட்டு நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் மறுபடியும் நம்ம சாப்பாடு போது சந்திக்கலாம். ஓகே, பாய். இங்கே நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தப்போ எல்லாம் உட்காந்து ஏதோ பண்ணாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். பாருங்கள், காலிஃப்ளவர் சில்லி, லெமன் ஜூஸு. ஒரே விருந்து தான் இன்றைக்கி. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாமே நான் சாப்பிட்லாமா வேணாமா? அப்படியே லெமன் ஜூஸ்லாம் நான் கூறிச்சு. பட் புளிஞ்சு முட்டிச்சது சர்க்கரையை போட்டு என்னை கொண்டுட்டாங்கப்பா. நம்ம பாருங்களேன், அப்படியே லெமனை போட்டு புளிஞ்சு செஞ்சிட்ருக்காங்க. லெமன் பாவம் அழுவும். ஓகே, மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். அடுத்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா டிஃபன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் சாப்பிட வேண்டியது தான். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரில, நான் வீட்டுக்கு போய் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, போய் சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், சுற்றி காடாட்டே இருக்கும். சுற்றி காடு தான். ஏதோ காட்டுக்கு மேலே கூட்டம். இந்த ரோடு வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் வருது. ஸோ எல்லோரும் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க கோயிலில். ஓகே கைஸ், சாப்பிட்டு
மிச்சத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகணும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போகிறதுன்னு பிளானிங்கு. இந்த கோயிலுக்கு ஒரு டாட்டா போட்டாச்சு, வீட்டுக்கு போவோம். கார் வேறு வரணும். இதுங்க அம்மன் கோயில் போகணும். வீடு பக்கத்துல இல்லை வீடு தூரமாவா? அல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. வந்துட்டேன். ஸோ எங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு காருக்கு போகணும். கார் வந்து அங்கே நின்றுருக்கு மெயின் ரோட்டில். காருக்கு போயிட்டு காரில் ஏறிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் நடராஜர் சர்வீஸ் மறுபடியும் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அதை போய் பார்க்கணும். எல்லோரும் பார்க்கலாம் நிச்சயம். வீட்டுக்கு வந்தாச்சு. இனி அவ்வளோதான். இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி டே செம்ம போரிங்காக போச்சு. எப்போவுமே இந்த தமிழ் வீடு இப்படி போகாது. பட் இன்றைக்கி என்னன்னு தெரியல, செம்ம போராக போச்சு. இதோட vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே, மண்டே மார்னிங் 10 o'clock போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டின்னா 12 o'clock உங்களுக்கு வந்துடும். எல்லோரும் பாருங்கள். ஓகே, டாட்டா, பை பாய்.